வியூவர்ஸ், இப்போ நம்ம வந்து பொரிச்ச முட்டை குழம்பு தான் வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், ஆம்லேட் வந்து எவ்வளோ ப்ளஃபியாக இருக்குது. இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம் வாங்க. வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ்நாடு கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பொரிச்ச முட்டை குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். இதுக்கு நம்ம வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி வந்து புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து தட்டி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மசாலா தூள், 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய். இதெல்லாம் தான் தாளிக்கிறதுக்கு. முட்டை ஆம்லேட்டுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 முட்டை எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன பச்சை மிளகா வந்து புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி செய்யலாங்க அதை பார்க்கலாம். நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. நான் வந்து மண்பானை தான் எடுத்திருக்கேன். மண்பானை சூடானதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேன் வந்து சூடாகிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து சூடாகட்டும். எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. இப்போ தட்டின இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வதங்கட்டும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு லைட்டாக வதக்கி மட்டும் எடுத்துங்க. கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து லைட்டாக வதக்கி வச்சுருங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் லைட்டாக வதக்கி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நல்லா மசிஞ்சு வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர், குழம்பு மசாலா தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. மசாலா வந்து எண்ணெயிலேயே வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலா வந்து எண்ணெயில் வதங்கிடுச்சு. நான் ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பொரிச்ச ஆம்லேட்டை வந்து ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து சிம்லேயே இருக்கட்டும். சேர்த்துட்டு லைட்டாக அமுத்தி மட்டும் விட்டுருங்க. கடைசியாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஆம்லேட் பொரிச்ச முட்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.